வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்ட்ஸும், டைப்ஸையும் நம்ம வந்து எப்படி வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஏன் இந்த எபிசோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ரியல் வேர்ல்ட்ல நம்ம நெறைய இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்ட் ப்ராப்ஸா வந்து நம்ம பாஸ் பண்ணும்போதும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஏபிஐலேருந்து வர ரெஸ்பான்ஸும் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸ்டேட்டுமே கண்டிப்பா சில நேரத்துல வந்து ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸோ இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ச்சே! எல்லா இடத்துலயும் இனியே போட்டுருக்கலாம். இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இத மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள எப்படி வந்து என்னென்ன இருக்கு கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் ரியாக்ட்ல வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸுமே காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பிளெயின் டைப் ஸ்கிரிப்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறேன். ஸோ லெட் யூசர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். அதுல வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா, நேமும், ஏஜும் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நான் நேம் என்ன பண்றேன் அப்படின்னா போட்டுக்கிறேன். ஸோ ஏஜுமே வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து இப்ப முடிஞ்சிருச்சா? இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னால இப்படியுமே வந்து குடுக்க முடியும். ஸோ 25 இப்படி குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட்டா இருக்கிற வரைக்கும் இதுல எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. இது நார்மலா இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கனால உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் இத நம்பரா மாத்துறேன். ஸோ இப்போ மாத்துனேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து எரர் அடிக்கும். அது என்ன அப்படின்னா, டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. பட் இதே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல குடுத்தோம் அப்படின்னா, எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. சரி ஓகே. இப்போ நம்ம இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா வந்து குடுத்துடணும். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் வந்து ஸ்ட்ரிங்காவும், ஏஜ் வந்து நம்பராவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ நம்ம இப்படி குடுத்தாலும் நமக்கு அதே இஷ்யூ தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறனால நீங்க இதே ஃபைல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல போட்டீங்க அப்படின்னா, இதே இத வந்து நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ index.jsக்கு போயிடுறேன். ஸோ போயிட்டு இத வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த டைப் ஸ்கிரிப்ட் இத மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதோட எந்த எரர் எதுவுமே அடிக்கவே அடிக்காது. ரன் டைம்ல மட்டும் தான் அடிக்கும். பட் இந்த கம்பைல் டைம்லயே டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நான் வந்து நம்பர்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ நம்பர் வந்து ஸ்ட்ரிங்க்கு வந்து அசைன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப சப்போஸ் இத வந்து ஜஸ்ட் வந்து 34 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஏன்னா அது நம்பர் தான் அக்செப்ட் பண்ணுது. சரி ஓகே. இப்படிதான் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வைப்போம். சரி ஓகே. இதுல வந்து இன்லைன் ஆப்ஜெக்ட் வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து வைக்கலாம். ஸோ எப்படின்றதையுமே நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்லைன் ஆப்ஜெக்ட்னால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப யூசர் நேம் வந்து ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வந்து வைக்கிறோம்ல. இப்ப இதுலயே வந்து நான் இன்னும் வந்து வேற ஃபீல்ட் வந்து ஆட் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஸ் அட்மினா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இஸ் அட்மின் வந்து ஜஸ்ட் ட்ரூ அப்படின்ற மாதிரி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் வந்து வைக்கிறேன். ஸோ இமெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, test@gmail.com இல்ல நீங்க வந்து கோட் வித் அஸ்வின் gmail.com இந்த மெயிலுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இங்கேயுமே வந்து கேட்கலாம். நான் இதுல ஆக்டிவா தான் இருக்கேன். சரி ஓகே. இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து குடுத்துட்டோம்ல. ஸோ நான் இப்ப வந்து இதுல வந்து நான் இன்னும் இன்லைன் ஆப்ஜெக்ட்டா வந்து நான் வச்சுட்டே இருக்கும்போது என்னென்ன இஷ்யூ வரும்னு சொல்றேன் பாருங்களேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஸ் அட்மின் இருக்குல்ல. ஸோ இஸ் அட்மின் வந்து எனக்கு பூலியன் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இமெயில் வந்து குடுக்க போறோம். ஸோ இமெயில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, இதே மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா, இது வந்து ரீயூஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா போயிடும். ஸோ இதனால தான் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, டைப். ஸோ இது வந்து டைப் அலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிளீன் அண்ட் ரீயூசபிள் வே. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு மேலேயே ஃபர்ஸ்ட்டே வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டைப் யூசர் அப்படின்னு சொல்லி நான் இதுல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டிஃபைன் பண்ணி முடிச்ச உடனே நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க என்னென்ன இருக்கோ இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து கமா வரக்கூடாது. நமக்கு அதுக்கு பதிலா என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செமிகோலன் வரணும். ஏன்னா அது ஒண்ணு ஒண்ணு முடியுது. ஸோ அதனால நம்ம அதை மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ மாத்தியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இது குடுத்து முடிச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரலாம்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து யூசர் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஸோ இங்க குடுத்துட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து கிளீன் அண்ட் ரீயூசபிள் வேவா வந்து இருக்கும். ஸோ நான் இதை வந்து இன்னுமே இப்படி பிரிச்சு இதெல்லாம் வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அலைன் ஆகி நமக்கு நீட்டா வந்து இருக்கும். நமக்கு பார்க்கும்போது வந்து ஈஸியா வந்து புரியும். சரி ஓகே இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரி இன்லைன்ல வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி மெஸ்ஸியா வந்து இருக்கும் அது. ஸோ இதுதான் வந்து இதை நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து இதை ரீயூஸும் பண்ணிக்கலாம். எப்படி ரீயூஸ் பண்றது, எப்படி இதுலயே வந்து டைப்பும் இன்டர்ஃபேஸும் இருக்கு. ஸோ இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பட் இந்த டைப்புங்கிறத நம்ம இப்படிதான் வந்து எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கிளீன் அண்ட் ஸ்கேலபிள் வே. ஸோ நான் இப்ப நாளைக்கே வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணணும்னாலும் என்னால ஈஸியா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரியல் ஆப்ஸ்ல வந்து எப்பவுமே வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பர் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பர் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால அப்ப அந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ நான் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு யூசருக்கு இருக்கும், ஒரு யூசருக்கு இருக்காது. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் இல்ல இமெயில் ஏதோ ஒண்ணு ஆப்ஷனலா வச்சிருக்காங்க. இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்ட் கண்டிப்பா இருக்கும். இமெயில், ஃபோன் நம்பர் 2த்தையும் ஒரே நேரத்துல வாங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷனல் ஃபீல்ட எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நேமும் ஏஜையும் மட்டும் வச்சுக்கிறேன். இது 2த்தையும் தூக்கிடலாம். தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சாச்சு. இப்ப நமக்கு வந்து இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, இது இல்ல அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு இது இல்ல தான். ஸோ அதனால நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே வந்து எடுத்தாச்சு. சரி ஓகே. இப்ப இது வந்து யூசர் 1ஆ வந்து மாத்திக்கலாம். ஸோ லெட் யூசர் 1 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஏன் இங்க எரர் அடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூசர் 1 வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து இல்லவே இல்ல. ஃபோன்ன்றது மிஸ்ஸிங் டைப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. சரி ஓகே. நம்ம அத வந்து பிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் 2 வந்து வைக்கிறேன். ஸோ யூசர் 2 வந்து வைக்கிறேன். ஸோ அந்த யூசர் 2லயுமே இதே யூசர் தான் இருக்க போகுது. ஆனா அந்த இடத்துல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபோன் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபோன் வந்து இந்த மாரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ நான் அந்த இடத்துல வந்து நேம் இதெல்லாம் மாத்துறேன். ஓகே. கோடர் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஃபோன்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு இந்த இடத்துல அந்த யூசருக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இத எப்படி ஆப்ஷனலா மாத்தலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் குடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இந்த கொஸ்டின் மார்க் தான் வந்து ஆப்ஷனல். நம்ம இந்த ஆப்ஷனல் செயினிங் பத்தி பார்த்திருப்போம். இந்த டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து இந்த மாரி வந்து நம்ம ரியாக்ட்ல வந்து பார்த்திருப்போம் நெறைய இடத்துல. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாரியும், இல்ல அப்படின்னா எனக்கு இந்த மாரியும் ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கணும் அப்படின்ற மாரி நம்ம குடுத்திருப்போம்ல. ஸோ இந்த ஆப்ஷனல் இருக்குல்ல. ஸோ இததான் நம்ம வந்து இந்த இடத்துல குடுக்குறோம். இந்த ஆப்ஷனல் ஃபீல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அது வந்து குடுக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் இல்ல அன்டிஃபைன்டா போய் அது வந்து கண்டிப்பா விழுகும். ஸோ இந்த ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனல் ஃபீல்ட் இருக்குல்ல. இந்த ஆப்ஷனல் ஃபீல்ட்லயே இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் முக்கியம், டைப்புக்கும் முக்கியம். ஸோ அந்த ரீட் ஒன்லின்றத நான் என்னன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைப் ஒரு சும்மா ஜஸ்ட் வந்து கான்ஃபிக் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கான்ஃபிக்ல என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த ரீட் ஒன்லில ஏபிஐ யூஆர்எல். ஸோ இந்த ஏபிஐ யூஆர்எல் குடுத்தாச்சு. இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஏபிஐ ஏதோ கால் பண்றோம்னு வச்சுக்கோமே. ஸோ லெட் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அந்த கான்ஃபிக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் வந்து இந்த நம்ம கான்ஃபிக் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து ஸ்மாலு, இந்த இடத்துல தான் நம்மளோட டைப் கான்ஃபிக வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ குடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு ஏபிஐ யூஆர்எல் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த ஏபிஐ யூஆர்எல் வந்து ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ யூஆர்எல் ஜஸ்ட் சேஞ்ச் பண்றேன் பாருங்களேன். ஸோ கான்ஃபிக் டாட் ஏபிஐ யூஆர்எல் ஏதாவது ஒண்ணு நான் வந்து ஜஸ்ட் வந்து நியூ யூஆர்எல் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஹோவர் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி தான். என்னால இத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து இங்க மட்டும் கிடையாது. நீங்க இதையே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பழைய எக்ஸாம்பிள்லயே பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட நேம் இருக்குல்ல. ஸோ இத வந்து நேம வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி மாத்திடுறேன். ஸோ குடுத்தாச்சா? நான் இப்ப ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் 1 டாட் நேம் வந்து சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும். இங்க வந்து கேனாட் அசைன் டூ நேம் பிகாஸ் இட்ஸ் a ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி. ஸோ ரீட் ஒன்லின்னு குடுத்துட்டா, அத வெறும் நம்மளால இது மட்டும் தான் பண்ண முடியும். அதுல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. இதுதான் அந்த ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியோட விஷயம். ஸோ ஆப்ஷனல்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஆப்ஷனல் வெறும் வந்து எனக்கு இது ஃபீல்ட் வேணும், வேணாங்கிறத நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ரீட் ஒன்லின்றது என்ன அப்படின்னா, என்னால அத சேஞ்சே பண்ண முடியாது. கண்டிப்பா அத வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, அது அதே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரீட் ஒன்லி வந்து எப்ப அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஏதாவது ஒரு கான்ஃபிகர் பண்றோம். ஐடி எல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூசரோட ஐடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அத கொண்டு போய் வேற எங்கேயோ ஒரு ஐடி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, அது என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ மீனிங்ஃபுல்லாவும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா சில இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட நெஸ்டட் ஆப்ஜெக்ட் டைப்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரியல் ஏபிஐல இருந்து வர ரெஸ்பான்ஸோ, இல்ல ரியல் ஆப்ல நீங்க யூஸ் பண்றதோ, இது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்தரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டைப் யூசர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைப் யூசர்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நேம் வந்து குடுக்குறேன். ஸோ நேம் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அட்ரஸ் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு சிட்டி, அப்புறம் வந்து சிட்டி வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போது. அதே மாரி இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன பின் கோட் வந்து வைக்கலாம். ஸோ அந்த பின் கோட் வந்து நம்பரா இருக்க போகுது.
ஸோ இந்த யூசர்ன்றது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியும். ஸோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே யூசர் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள வந்து யூஸ் பண்றேன். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட டைப்ப வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ டைப்புங்கிறது பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது இந்த வேல்யூஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரி ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ லெட் யூசர் அது வந்து என்ன டைப்பை யூஸ் பண்ண போது நம்மளோட யூசர் டைப்பை வந்து யூஸ் பண்ண போது அதுல வந்து நான் இதை அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் என்னோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேம் வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அஸ்வின் கொடுக்குறேன். ஸோ சிட்டி வந்து ஜஸ்ட் சென்னை இல்ல ஏதோ ஒரு சிட்டி கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 60010 ஏதோ ஒரு சம்திங் நம்ம வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்மா வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து கம்மா வரணும். சரி ஓகே. இப்போ நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி வந்து டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா நேமு, அட்ரஸ் என்ன எந்த மாதிரி நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வருதோ அதே மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து அங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பின்கோடு இல்லாம நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அட்ரஸ்ல வந்து இஷ்யூ அடிக்கும். ஏன் அப்படின்னா பின்கோடு வந்து இதுல வரல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பின்கோடு உண்மையிலே தேவை அப்படின்னா நீங்க அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்திருந்த மாதிரி ஆப்ஷனல் ஃபீல்ட வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துடலாம். ஸோ ரீட் ஒன்லி வந்து ஆப்ஷனல் மாதிரி கிடையாது. ஸோ ரீட் ஒன்லி கொடுத்தா அது கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் வந்து ரீட் ஒன்லின்றது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஆப்ஷனல் கொடுத்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வருது. ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யூசர்ன்றது நான் டைப் கீழே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால அது இஷ்யூ வந்துட்டே இருக்கு. நமக்கு வேணாம்ல இப்போ. அதனால நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சேர்த்து நம்ம கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப்பை வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த இஷ்யூஸுமே வந்து வரவே வராது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து காமனா ரொம்ப 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 காமனா எல்லா ஏபிஐல இருந்து வர ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ லெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்ணோம். நான் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்றேன். சரி ஓகே. இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உள்ளயுமே ஒண்ணு இருக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடி வந்து வைக்கிறேன். ஸோ ஐடி வந்து கொடுத்தாச்சு. நேம் வந்து கொடுக்க போறோம். ஸோ நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஃபீல்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரைஸ் வந்து அதுக்கு ஒரு பிரைஸ் வந்து வைக்கலாம். ஸோ 50,000 அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும் எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஐடி வந்து 2ன்றது கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து லேப்டாப் பதிலா மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பிரைஸ் வந்து ஒரு 10,000 வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான டைப்பை வந்து கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம அதனால டைப் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டைப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி சாரி இந்த இடத்துல வந்து இது பண்ணணும். ஐடி வந்து நம்பர் கொடுக்குறேன். நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். அப்புறம் நமக்கு என்ன இருக்கு பிரைஸ் இருக்கு. ஸோ பிரைஸுமே வந்து எனக்கு வந்து நம்பர்ல இருக்க போது ஸோ அதனால நான் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். என்ன இது நம்ம வந்து இதுவா தானே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம இங்க வந்து வெறும் ஆப்ஜெக்ட்டா மட்டும் குடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெறைய இடத்துல எப்படி டைப் வைப்போமோ அதே மாரி வைக்க போறோம். பட் இந்த இடத்துல இங்க குடுத்தோனயே நமக்கு வந்து இஷ்யூ வந்து வருதுல்ல. என்ன இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வருது. நான் ஜஸ்ட் வந்து console.log வந்து போட்டுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். பட் அப்பயுமே எனக்கு வந்து இஷ்யூ வருது. அது என்ன அப்படின்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அரே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு அரே. இத மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்க அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்துச்சுன்னா, நம்ம அங்க போய் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்ட் குள்ள நமக்கு என்னென்ன வேணுமோ எப்பவும் போல டைப்ப கிரியேட் பண்ணிட்டு, லாஸ்ட்ல முடியும்போது அரேவ போடணும். ஸோ அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோமே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரைஸ மிஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா இஷ்யூ வரும். ஏன்னா அந்த டைப்ல வந்து கண்டிப்பா எல்லாமே இருக்கணும். நான் அதனையும் வந்து உங்களுக்கு காட்டிறேன். ஸோ ஐடி வந்து 3 ஸோ நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டேப்லெட் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இஷ்யூ வந்து வரும். ஏன் வருது அப்படின்னா, பிரைஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வரும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பிரைஸ கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் ஜஸ்ட் இத ஆப்ஷனல் ஃபீல்டா போட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இத வந்து பிக்ஸ் பண்ணலாம். சரி ஓகே. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம நேரா ரியாக்ட்ல வச்சு இத எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஏன்னா நம்ம வந்து அதுல ப்ராப்ஸாலாம் பாஸ் பண்ணுவோம்.
ஸோ அதை எப்படி ப்ராப்ஸா பாஸ் பண்றது என்ன அப்படிங்கறத ஒண்ணா டீடைல்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. கோட வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வெறும் கோடு வித் அஸ்வின் அப்படின்றத மட்டும் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு எம்ப்டி டெம்ப்ளேட்ல கோடு வித் அஸ்வின் அப்படிங்கறத மட்டும் வச்சிருக்கேன். சரி ஓகே. இப்ப நம்ம ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் அத வந்து தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணாம நான் டெமோக்காக தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபைல் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். சோ இந்த ப்ரொஃபைல் காம்போனன்ட்ல என்னென்ன எனக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேமும், ஏஜும் மட்டும் எனக்கு அங்கேருந்து பாஸ் பண்ண போறேன். சோ இதுல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ அத வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ ரிட்டர்ன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, H1 போடுறேன். சோ இந்த H1ல ஜஸ்ட் வந்துட்டு என்னோட H1 க்குள்ள வந்து நேம்ங்கிறத வந்து போட்டுக்கிறேன். சோ இப்போதைக்கு எனக்கு எந்த இஷ்யூவும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எனின்னு போட்டுக்கிறேன். பட் எனி வந்து நீங்க போடவே கூடாது. எனி போடுறதும் டைப் ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்றதும் ஒண்ணு தான். நீங்க டைப் ஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்ணாம நீங்க நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனிய போடக்கூடாது. இப்ப நமக்கு இஷ்யூ அடிச்சுட்டே இருக்கிறதுனால நான் எனி போடுறேன். பட் இந்த எனியை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். சோ இப்ப பேராகிராஃப் டாக் வந்து போடப் போறேன். சோ இந்த பேராகிராஃப் டாக்குள்ள என்ன போடப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஏஜ் வரப்போகுது. சரி ஓகே. ஏஜ் வந்து குடுத்தாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுல வந்து இஷ்யூ அடிக்குது. ஏன் இஷ்யூ அடிக்குதுன்னா, நம்ம ஒரு எம்ப்டி பிராக்மென்ட் குடுத்து வந்து போடணும். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் இத வந்து நம்மளால இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பேரண்ட் வேணும். சோ அதனால எம்ப்டி ஒரு பிராக்மென்ட் வந்து போட்டுக்கிறேன். இங்கேருந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும்ல. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ப்ரொஃபைல் காம்போனன்ட்குள்ளார இங்கேருந்து வந்து பாஸ் பண்றேன். என்னென்ன நமக்கு வரப்போகுது? ஒண்ணு வந்து நேம் வரப்போகுது. ஒண்ணு வந்து நேம் வரப்போகுது. இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் வந்து வரப்போகுது. சோ ஏஜ் வந்து வரப்போகுது. இது 2த்தையும் நான் வந்து குடுத்துக்கிறேன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்க வந்து இஷ்யூ வந்து வந்துட்டே இருக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஓவர் பண்ணி பார்ப்போம். சோ நமக்கு வந்து பிராக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்குது. சரி ஓகே. இத வந்து பிராக்கெட்ஸ்ல வந்து குடுத்தாச்சு. இப்ப நமக்கு எந்த இஷ்யூமே வரவே இல்ல. பட் இந்த இடத்துல நம்ம எனின்றத போடக்கூடாதுல்ல. சோ அந்த எனி போடாம அத வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் அந்த டைப். சோ நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். சோ டைப் வந்து குடுத்தாச்சு. டைப் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ப்ராப்ஸ். சோ அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நமக்கு 2 தான் வரப்போகுது. அதனால அந்த 2 ஃபீல்டையுமே நான் இந்த இடத்துல வந்து குடுக்குறேன். ஸ்ட்ரிங்ன்றத குடுக்க போறோம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ்ங்கிறத வந்து குடுக்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இன்லைன்ல வந்து நம்ம வந்து அந்த டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டே வந்தா, நம்மளோட டீஸ்ட்ரக்சர் பண்ணி வரும்போது நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இஷ்யூவா வரும். அதனால தான் நம்ம வந்து ஒரு டைப்ஸ் யூஸ் பண்ணி அத வந்து ஸ்கேலபிளாவும் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கும் ரீடபிளாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே வரவே இல்ல. எனக்கு எல்லாம் கரெக்ட்டா ஓடிட்டே இருக்கும். பட் ஆனா நான் ஒரு எரர் பண்ணி காட்டுறேன். இப்ப நமக்கு டைப் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியணும்ல. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ வந்து ஸ்ட்ரிங்கா வந்து குடுப்போம். பட் ஆனா நம்ம நம்பரா தானே வாங்கியிருக்கோம். ஸ்ட்ரிங்கா வந்து குடுக்கலாம். சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப் ஸ்ட்ரிங் வந்து என்னால டைப் நம்பரா வந்து அசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. சோ இப்ப நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க இந்த இடத்துல எனின்னு குடுத்துட்டீங்கன்னா, அது நான் என்னவா வேணா வரலாம். சோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல வந்து எனி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஏஜ்ல வந்து ட்ரூன்றத கூட பாஸ் பண்ணலாம். எனக்கு எந்த இஷ்யூமே வராது. சோ இத தான் சொல்லுவேன். சோ இது வந்து நம்மளோட பிராக்கெட்ஸ் எதிர்பார்ப்போம். சோ நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, இங்க என்னவா வேணா வரலாம். சோ ஏஜ்க்கு வந்து ஏன் ட்ரூன்னு வரணும்? அது ஒரு மீனிங்ஃபுல்லா வந்து இல்லவே இல்லல்ல. சோ அதுக்காக தான் சொல்லுவேன். நீங்க வந்து கரெக்ட்டா டைப்ஸ வந்து பார்த்து டிஃபைன் பண்ணணும். எந்த இடத்துலயுமே வந்து எனின்றது போடவே போடாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பேட் பிராக்டிஸ். சோ நீங்க அத ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. சோ நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்க்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த டைப் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணுங்க. சோ அத யூஸ் பண்ணாம நீங்க ஜஸ்ட் வந்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா, ரன் டைம்ல நெறைய இஷ்யூஸ் வரும். நமக்கு வந்து அது எங்க என்னன்னே கண்டே பிடிக்க முடியாது. சோ அதனால தான் சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பத்தி இந்த லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ்னா என்ன? இத பத்திலாம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ்ல வந்து நெறைய பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் சீரிஸ செக் பண்ணி பாருங்க. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து எப்படி வந்து ரியாக்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்தரலாம். நான் இப்ப ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம், ஏஜ், ஃபோன் நம்பர் வாங்கலாம். சோ ஃபோன் நம்பர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரா வந்து இருக்க போகுது. சோ அந்த நம்பர்ன்றத குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ப்ராப்ஸ்ல வந்து வாங்கணும்ல. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபோன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டாக். சோ இந்த பேராகிராஃப் டாக்குள்ள நம்ம வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடலாம். சோ இங்க நமக்கு வந்து பாஸ் பண்ணணும்ல. சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 3 ப்ராப்பர்ட்டீஸ் வரும். சோ அத பாஸ் பண்ணலன்னு சொல்லி நமக்கு இஷ்யூ வரும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன வந்து ஜஸ்ட் வந்து குடுக்குறேன். ஏதோ ஒரு நம்பர் வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வந்துட்டே இருக்கும். பட் எல்லா இடத்துலயும் வந்து நான் இப்ப இதே வந்து ஒரு இன்னொரு வந்து ப்ரொஃபைல் வந்து போடுறேன். அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோன வந்து குடுக்கல. இப்போ ஃபோன் வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் வந்து பாஸ் பண்ணல. பட் அந்த இடத்துல அந்த காம்போனன்ட்க்கு அது தேவை இல்ல. அதனால நான் வந்து பாஸ் பண்ணல. இத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இத பார்த்திருப்போம். ஆப்ஷனலா நான் இந்த இடத்துல வந்து குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த இஷ்யூ வந்து வரவே வராது. எனக்கு ஆப்ஷனல் ஃபீல்டா அத மாத்திருவேன். ஃபோன் நம்பர் குடுக்கலாம், குடுக்காமலும் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல நீங்க இன்னுமே வந்து ஒரு சீனியர் லெவல் திங்க் பண்ணணும் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இங்க வந்து ஃபோன் சப்போஸ் இருந்தா மட்டும்
எனக்கு இதை வந்து ஷோ பண்ணு, இல்லைன்னா எனக்கு இதை ஷோவே பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளோட யூஐல போய் வேணா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்க 25 இங்க நம்பர் வருது, இங்க போனே இல்ல. ஸோ இருந்தா எனக்கு ஷோ ஆகு அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால எனக்கு அந்த இடத்துல எதுவுமே வந்து ரெண்டரே ஆகல. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சீனியர் லெவல்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இதுலயே வந்து இன்னும் வந்து நம்மளோட நெஸ்டட் ப்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எப்படி பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம வைக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வைக்கிறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னா டைப், ஸோ டைப் யூசர் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ இந்த யூசர் ப்ராப்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூசர் வந்து இருக்க போகுது. அந்த யூசர் வந்து நமக்கு 2 தான் வந்து வரப்போகுது. ஒன்னு நேம், இன்னொன்னு வந்து ஏஜ். ஸோ இது 2 தான் வைக்க போறேன். நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து ஸ்ட்ரிங், ஏஜ் வந்து மறுபடியும் வந்துட்டு நம்பரா வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷன் யூசர் கார்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ யூசர் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாங்க போறோம், என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வந்து டிஃபைன் பண்றேன். ஜஸ்ட் வந்து இதை இப்போதைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அங்கேருந்து வந்து யூசரை வந்து வாங்க போறோம், டீஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்க போறோம். ஸோ ஓகே, அதை வாங்குறோம். அப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த யூசர் கார்டுல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பாஸ் பண்றேன். பட் அந்த யூசரை வந்து எப்படி பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா நேம் வந்து அஸ்வின் இப்படி பாஸ் பண்ண போறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் ஆப்ஜெக்டா நான் வந்து இப்போ பாஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் நம்பர்ஸா பாஸ் பண்ணா இப்படி நம்பர்ஸா தான் வரும். இது ஆப்ஜெக்டா நம்ம வந்து பாஸ் பண்றோம். சரி ஓகே, இதை வந்து நம்ம இப்போ நெஸ்டட் ப்ராப்ஸா வந்து பாஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த யூசர் இருக்குல்ல, நமக்கு வந்து இஷ்யூ அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அது ஏன் அடிக்குது அப்படின்னா நம்மளோட யூசர் ப்ராப்ஸ் இந்த இடத்துல பாஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா எரர் வந்து வரவே வராது. இப்படிதான் வந்து நெஸ்டட் ப்ராப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h1 போட்டு யூசர் டாட் நேம் அப்படின்றத வந்து எடுத்துறேன். ஸோ நம்ம மொத்தமா பாஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து இப்படிதான் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த நெஸ்டட் ப்ராப்ஸ்ங்கிறது. இந்த யூசர்ல வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து இல்லவே இல்லை. ஸோ நம்ம ஏஜையும் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் வந்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்ல எப்படி வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்றது இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏஜ் வந்து பாஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ 27 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க இங்கிருந்து வேணா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறேன் அப்படின்னா நமக்கு எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நம்பரா வந்து அசைன் ஆயிருக்கு, அதனால வந்து எரர் அடிக்கும். இப்படிதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஸ்டேட் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கறத. நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல யூஸ் ஸ்டேட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே, அந்த யூஸ் ஸ்டேட்டை எப்படி வந்து கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் யூசர் செட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். செட் யூசர் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். அதுல வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நல்லா வந்து இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்துட்டு என்ன இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் நல்லன்றது கொடுக்குறேன். யூஸ் ஸ்டேட் இல்லைன்னு சொல்லி வருது. நமக்கு அது வந்து நார்மல் தான். நம்ம ரியாக்ட்ல இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே வந்து வரவே இல்லை. இப்போ டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல வரும் அப்படின்னே நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லேட்டரா என்ன பண்ண போறேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ செட் யூசர் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா செட் பண்ண போறேன். அந்த செட்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேம் வந்து வைக்க போறேன். ஸோ நேம் வந்து வைக்க போறேன். அதே மாதிரி ஏஜ் வந்து வைக்க போறோம். ஸோ ஏஜ் வந்து ஒரு 89 அப்படின்னு சொல்லி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து வரும். நமக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு என்ன எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சரி ஓகே, இதை எப்படி நம்ம இப்ப சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் போல டைப் தானே போட போறோம். ஸோ அந்த டைப் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா டைப் ஸோ யூசர் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். ஸோ வச்சாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 தான் நமக்கு வந்து இருக்கு. நம்ம 2 தான் ஆப்ஜெக்ட்ல வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் நேம் வந்து ஸ்ட்ரிங்ன்றது வைக்கிறேன். ஏஜ் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அதே எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்போ நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்க ஓகே மேபி வந்துட்டு இது எல்லாத்தையும் இப்போதைக்கு வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நமக்கு காட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் எதுவுமே வந்து வரவே வராது. வேற எதுவுமே ரெண்டர் ஆகல. நம்மளோட ஸ்டேட்டை வச்சிருக்கோம். நமக்கு அதுக்கான இதை வந்து செட் பண்றோம். இப்போ நமக்கு வந்து இது வந்து இஷ்யூ வந்து அடிக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து எல்லாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எனியை போடுவாங்க. ஸோ எனியை போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூஸ் எதுவுமே வந்து வரவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எனி போடுறதும் டைப் ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்றது ஒண்ணுதான். நீங்க ஜாவா ஸ்கிரிப்டே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். டைப் ஸ்கிரிப்ட் நீங்க யூஸே பண்ண வேணாம்.
இந்த எனி வந்து என்னன்னு போடவே கூடாது. எப்பவுமே நீங்க அத ரொம்ப யூஸே பண்ணவே கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்ன வேணா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நேம் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூ, பூலியனா பாஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நமக்கு டேட்டா வந்து எப்படி வேணா கண்ணாபின்னான்னு பாஸ் பண்ணலாம். அப்படி இருக்கவே கூடாது. கொஞ்சம் வேலிடேஷன்ஸ் மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான் வரணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கேத்த மாரி போடணும். அதுக்காக தான் நம்ம வந்து டைப்ப டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைப்ப வந்து போட்டுக்கலாம். யூசரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு வந்து நல்லா தான் வரும். ஸோ யூசர் ஆர் நல்லா வந்து எனக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து குடுக்குறேன். ஸோ யூசர் ப்ராப்பர்ட்டீஸ் வரும். ஸோ சப்போஸ் இல்ல அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருக்கலாம். ஸோ இது 2 தான் வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்படிதான் வந்து இருக்கும். நான் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருந்து ஏஜ் எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இஷ்யூஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னா, ஏஜ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ நான் சப்போஸ் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஏஜே வந்து ஆப்ஷனலா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இஷ்யூஸ் வராது. இதுதான் அந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ். நம்ம மறுபடியும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணத பண்ணிட்டே இருக்கோம். இப்படிதான் வந்து டைப் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். சரி, ஓகே. இதுல வந்து நீங்க வந்து இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய இடத்துல வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து சொல்லவே மாட்டாங்க. நானே நெறைய டுட்டோரியல்ஸ்ல பார்த்திருக்கேன். ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ல மாட்டாங்க. ரீட் ஒன்லினா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. எனிய வந்து எதுவுமே தெரியல அப்டின்னா எனி போட்டுறலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோவே பண்ணக்கூடாது. நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ட்டா நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி போடணும்? நெஸ்டட் ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? யூஸ் ஸ்டேட்ல வந்து எப்படி அத ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோ ஒன்ல எண்ட்லேருந்து நான் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபுல்லா வந்து எப்படி வந்து டைப் அலைஸ் வந்து யூஸ் பண்றது. ஸோ டைப் அலைஸ் யூஸ் பண்றதுனால எப்படி வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இன்லைன்லயே எழுதிட்டு வந்திருப்போம். ஸோ இன்லைன்ல எழுதுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் வரும். நம்ம ஏன் வந்து டைப் அலைஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிறதுனால அது எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கு. ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும்போது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு வேல்யூவா அது கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு ஐடி இருக்குன்னா அது சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அந்த ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி வந்து யூஸ் ஆகுது. நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து வேலிடேட் பண்றோம். ரியாக்ட் ப்ராப்ஸையும் ஸ்டேட்டையும் நம்ம எப்படி வந்து சேஃபா ஹேண்டில் பண்றோம். இது எல்லாத்த பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை கொடுக்கலாம். நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஹைப்பையுமே வந்து பண்ணலாம். எனக்குமே ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். சரி, ஓகே, இது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.